ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி ஆதியில் இன்னைக்கு சாரதா ஆதி ரெண்டு பேருமே ஸ்வேதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்வேதா பயங்கரமா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா அந்த வக்கீலை பார்த்துட்டு என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வக்கீல் கிட்ட கேட்குறாங்க. வக்கீலும் சொல்ல வராரு, வக்கீல் சார் நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா நான் அப்புறம் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த இப்போவே எனக்கு தெரிஞ்சு ஆகணும், சொல்லுங்க வக்கீல் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அப்போ வக்கீலை போ சொல்லிட்டு, இங்கே பாரு ஸ்வேதா, என்ன விஷயம்னாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை போ சொல்லிடுறாங்க. என்னத்தை நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னை அப்படியே அனுப்பிச்சி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன வயசுலேருந்தே நான் மாமா மாமான்னு மாமா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே போயிடுச்சு. இந்த பாரதி எப்ப மாமா விரும்பினாரோ பாரதி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு மாமா. அதே மாதிரி நீங்களும் மாமாக்கே சப்போர்ட் பண்ணீங்க, இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு பங்கு சொத்தை எழுதி கொடுத்தீங்க, நான் வேண்டான்னு சொல்லி உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். இப்ப என்னடானா சொத்தை பூரா என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இங்க பாரு ஸ்வேதா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா போட்டு பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் இந்த உண்மையை யாருக்கிட்ட சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கிட்ட இந்த உண்மையை சொன்னா எடுபடுமோ அவங்க கிட்ட போய் சொல்ல போறேன். வேற யாரும் நம்ம பாரதி கிட்ட தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க சாரதா. இங்க பாரு ஸ்வேதா, அவசரப்பட்டு எந்த முடிவையுமே எடுத்துறாத, இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லாத, எனக்கு என்னோட வாழ்க்கை தான் முக்கியம், நான் கண்டிப்பா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாங்க பாரதி தமிழ் ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாங்க. ஓ பாருங்க, நம்ம நேரத்தை பாருங்க, நேரா பாரதியே வர்றாங்க. வாங்க பாரதி வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும் போதே பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. பக்கத்துல வர்றாங்க. அதான் என்னாச்சத்த, ஒரே டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு, என்னாச்சத்த, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ என்ன தமிழ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறியா? ஆமாத்த. சரி சரி, லேட் ஆச்சு, கூட்டிட்டு போ முதல்ல, நீ தமிழுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு இல்ல? இல்லத்த பரவாயில்ல, இருக்கட்டும், என்னன்னு சொல்லுங்க. பாரதி, நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா, சொல்லு ஸ்வேதா, என்ன பிரச்சனை? பாரதி, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கிளம்பு, ஸ்கூல்ல கொண்டு போய் தமிழை விடணும்ல, நீ கிளம்பு. இல்லத்தா, ஏதோ ஒண்ணு சொல்லணும்ங்கிறாங்களே அத்தா. ஜோ, இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு சாரதா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இங்க பாரு, லேட் ஆயிடுச்சு பாரதி, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. டைமை பாக்குறாங்க பாரதி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லத்தா லேட் ஆயிடுச்சு, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாரதி போன பின்னாடி இப்போ இவகிட்ட என்ன சொல்லேன்னா, என்னத்தான், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நான் மாமா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவசியமே இல்லை ஸ்வேதா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா, ஏற்கனவே அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சாரதா சொல்லும் போது ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வர்றாரு ஆதி. ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க ஸ்வேதா. அப்போ வந்து ஸ்வேதா கிட்ட ஆதி சொல்றாரு, இங்க பாரு, எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் அம்மாவை மிரட்டுற வேலையை வச்சுக்காத, இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவளை நீயும் சரி உன் குடும்பமும் சரி என் கூட இருக்க முடியாது, துரத்து விட்டுருவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ பாரதிக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சேஃப், ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஆதி. என்னடா நடக்குதுங்க, எப்படி ஆதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஸ்வேதா. அடுத்ததே நைட் ஆயிருது. ஆதி வர்றாரு. பாரதி பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா தலகாணி எடுத்துக்கிட்டு நான் தமிழோட ரூம்ல போய் படுத்துக்கிறேன் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா தமிழ் வந்துடுறாங்க. நாளைக்கு என்ன டே தெரியுமா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. ஏன் அதை தாண்டி 100 தடவை சொல்லிட்டு இருக்கேன், விடு விடு அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேர்த்து கூட தான் படுக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இங்க படுங்க, நான் தமிழோட ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அப்புறம் நினைச்சு பாக்குறாங்க தமிழ். அப்படி ஒரு பிளாஷ்பேக் போகுது. தமிழை கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஆதி. அப்போ தமிழ் சொல்லுவாங்க, 15th வந்து என்னோட ஸ்கூல்ல காம்படிஷன் நடக்க போகுது, டான்ஸ் காம்படிஷன், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே என் மனசுக்குள்ள எழுதிட்டேன், கண்டிப்பா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆதி. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. ஆதியும் வர்றாரு. அப்போ தமிழ் கிட்ட சொல்றாங்க, பாரதி அப்பா கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட எந்த விஷயமே சொல்லல தமிழ். ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சாப்பிட கையை கழுவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு ஆதியும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க பாரதி. ஏன் தமிழ் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அப்பா மறந்துட்டாரு என்னோட காம்படிஷனை, எனக்கு அதுதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை பத்திலாம் நினைக்காத, அவர்
அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாரு அதனால தான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுதுமா, ஏதோ டென்ஷன்ல அப்பா இருக்காரு அதனால தான் மறந்துட்டாரு. அம்மா, இந்த என்னோட டான்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு தமிழ். நம்ம 2 பேர் தானே எடுத்து வச்சோம், ஞாபகம் இல்லையா? சரி சரிம்மா, என்னம்மா இது, அப்பா இப்படி மறந்துட்டாரேம்மா. இங்க பாரு தமிழ், நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இதெல்லாம் நினைச்சிட்டு டான்ஸ்ல கோட்டை விட்டுறாத. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கேல்ல? நல்லா பண்ணிருக்கம்மா, மாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, இதைத்தான் நீ நினைக்கணும். இப்போ அதை பத்திலாம் எதையுமே நினைக்காம வா போலாம் அப்படின்னு சொல்லி காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா எல்லாம் நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க பாரு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க, நீயும் நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே டீச்சர் வர்றாங்க. அந்த கூட டான்ஸ் ஆடுற பையன் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால வரமாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே பதறி போயிடுறாங்க. தமிழ், நான் வேற யாராச்சும் ஆள் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சரும் போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் ஒரே புலம்பல், என்னம்மா இது, அப்பாவும் காம்படிஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, கடைசியில கூட ஆடுற பையனும் இல்லைன்னா நான் எப்படிமா டான்ஸ் ஆடுவேன்? தமிழ், நான் சொல்ற முதல்ல நல்லா கேளு. இது உனக்கு கிடைச்ச ஒரு அருமையான சான்ஸ். உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ இதை மிஸ் பண்ணவே கூடாது, சரியா? கான்ஃபிடென்ட்டா நல்லா டான்ஸ் ஆடு, ஓகேவா அப்படின்னு சொல்லி எப்படியோ என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க அவங்க டீச்சர் கூட பாரதி. அதுக்கப்புறம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த சமயத்துல பாரதி ஆதிக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க பாரதி, என்னதான் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பாரதி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, வேற எப்படி பேச முடியும்? சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காம்படிஷன்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு டீச்சர் பேசுறாங்க. அனைவரும் காம்படிஷனுக்கு வந்தவங்க எல்லாம் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான், அட்டடா, இன்னைக்கு ஸ்கூல் காம்படிஷன்ல மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? அதே, நீங்க உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது ஆதி. ஆனா அந்த விஷயத்த என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு தீர்வு இல்லாட்டி நான் சொல்லுவேன். நீங்களா போட்டு மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒன்ன போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையுமே மறந்துறீங்க. நீங்க என்னமோ செய்யுங்க ஆதி அப்படின்னு போனை கட் பண்ணிட்டாங்க. பாரதி ஆதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இது, குழந்தையோட காம்படிஷனை கூட மறந்துட்டேனே, சாரி தமிழ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2-3 குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் வந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.